அதாவது நீங்க சொல்றது கரெக்ட் தான். மனத்துக்கு மாசிலநாதர். அப்ப மாசுங்கிறது மனம்னு ஒண்ணு இருக்கு. அது மனத்துல என்ன படியுதுங்க? மாசு. அந்த மாசு என்ன பண்ணணும்? நீக்கணும். அரு 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 பரம்னா அரு. அப்ப அந்த இடத்துல பரிமேலழகர் விரித்தன செய்த இலக்கியன ஒழித்தன்னு சொல்றாரு. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த இடத்துல நீ எதனால அந்த கண்ணாடியில பார்க்க கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? அதை தெரிஞ்சு சொன்னா பரிமேலழகர் கழுத வேண்டியது இல்ல. கரெக்ட் கூட இல்ல. இப்போ பொருள் இங்க பாத்தீங்கன்னா மனத்துக்கள் மாசிலநாதல் அனைத்து அற நாகல நீரபிற. அப்ப மனம்னு ஒண்ணு இருக்கு. அதுல மாசு படியும். சரி, மாசு ஏன் படியுது ஏன் படியாம இருக்குது அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பரிமேலழகர் அந்த இடத்துல ஏன் விதித்தன செய்த விலக்கியன ஒழித்தன்னு சொல்றாரு. அதுக்கு ஏன் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அடை போடுறாரு. மனு முதலாகிய மனுவுல எனக்கு தெரிஞ்சது சொல்லு. மனுவுல ஒரு பாவம் செஞ்சோம்னா அதுக்கு பரிகாரம்னா என்ன நீங்க இப்ப எப்படி மனுல ஒரு அதுல இருந்து எப்படி மனுல எரிச்சல் வரலாறுல இருக்கிறாங்க. பாவம் செஞ்சா அதுக்கு பரிகாரமா பிராமணனுக்கு 500 மாடு கொடுக்கலாம். அந்த மாதிரி பரிகாரம்லாம் செஞ்சு உங்களோட பாவம் போயிருக்கும் சாமி. அதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? மனுங்கிற நூலை ஃபர்ஸ்ட் நான் மனுங்கிற நூலை படிக்கல, திருக்குறளை தான் படிச்சிருக்கேன். திருக்குறள்ல பரிமேலழகரை நான் படிச்சிருக்கிறேன். சரி, அதுல இருந்து நீங்க வந்து சொன்னதுல இருந்து நான் சொல்றேன். இந்த இடத்துல நம்ம கரெக்ட் ஏக்கணும்னு சொல்றீங்கல்ல, திருவள்ளுவர் வச்சுக்க திருவள்ளுவர் என்ன சொல்லு போட்டிருக்காரு சிந்திக்கணும். சரிங்க. உரையாசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, உரையாசிரியர் பல பேர் சொல்றாங்க. யாரு எந்த கண்ணாடியில நம்ம பார்த்தோம்? பல கண்ணாடி இருக்குது. அதைத்தான் சொல்றாங்க. எல்லா கண்ணாடியும் கொடுத்துருக்கேன். அப்போ வந்து நம்ம பொதுவா சொல்லும் பொழுது இந்த இடத்துல சொல்லும்போது அந்த பரிமேலழகர் உரை வந்து ஒரு சிலவங்களுக்கு ஒரு வேறு நூலா இருக்கும். தலைவரே, நான் என்ன சொன்ன புகழ்முறை பெறுதல் அந்த இடத்துல பரிமேலழகர் எங்களுக்கு ஆகாது. அவ்வளவுதான். நான் அந்த இடத்துல விட்டு இந்த இறுதி மலையில மலை முதலியவற்றை விலக்கியன செய்தல் விரித்தன செய்தல் இது ஆகாதுன்னா ஆகாது. அவ்வளவுதான். இது நீங்க வந்து ஏத்துக்க மாட்டேன். மனுங்கிற நூலை பத்தி தான் சொல்றோம். ஆனா மனுங்கிற நூல் பிசிக்கலா எங்கேயுமே இல்ல. சரி, இல்லாத நூலை யாரோ ஒரு ஆள் சொல்லி அதுதான் மனு முதல் நூல்ல இருக்குது. நீங்க எவ்வளவு தூரம் பேசினாலும் இந்த விவாதத்துல இறுதி தீர்ப்பு என்னன்னா, மனு முதலியவற்றை விதித்தலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. நீங்க எவ்வளவு விதித்தன செய்த விலக்கிய அறம்னா என்ன அப்படின்னா, இந்த மனதுத்தன் மாசிலன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? மனம்ங்கிறதுல கருவியில மாசுங்கிறது படியும். அது படிய விடாம அதுக்குதான் அவர் சொல்லிருக்கிறார். அதுக்கு அதை நீங்க பொருட்படுத்தி பாருங்க. அப்ப வந்து மனம்ங்கிறதுல மாசு படியும். அப்ப இந்த இடத்துல விதித்தன செய்த விலக்கிய உடைத்தல்னா ஃபர்ஸ்ட் ஒரு அட்டாங்க யோகம் இருக்கும். இப்ப இறைவனை நீங்க அடையணும்னாலே சும்மா போய் அடைய முடியாது. அட்டாங்க யோகம் மூலமா தான் நீங்க போகணும். இயமம் நியமம். அது இயமம்னா ஃபர்ஸ்ட் விலக்கியன ஒழித்தல். எடுத்தோடனே நீங்க சொன்ன மாதிரி அறத்தாறு ஒன்று இருக்குது, அழுக்காறு ஒன்று இருக்குது. அழுக்குன்னு இது ஃபர்ஸ்ட் ஒரு உயிருக்கு புரியணுமா? அப்ப இது எது அழுக்குன்னு சொல்றதுக்கு ஒரு பொருள் வேணுங்களா? அதுக்கடுத்து அது அறிவுக்குள்ள போகும். அதுக்கடுத்து அறம் சார்ந்து வரும். அப்ப அந்த உயிருக்குள்ள அழுக்காருன்னா ஃபர்ஸ்ட் அந்த அழுக்காறு எது? கொலை, களவு, காமம், அந்த பஞ்சமா பாவம்னு சொல்றது. அப்புறம் வள்ளுவரே சொல்றாரு, ஏன் நீங்க மனத்துக்கள் மட்டும் எடுக்கிறீங்க? அதோட இன்னும் பல அறத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. மூல அறம் அது. மூல அறம் அது என்ன? எப்படி நீங்க உங்களோட கணேசனையாவுடைய இதுல வந்து மனத்துக்கள் மாசுகள் மட்டும்தான் அறமா இருக்குது. ஆனா சால்வு சொல்லியிருக்காரு மனத்துக்கள் மாசுகள் மூல அறம். திருக்குறளுடைய மூலமே அது. உங்களுடைய பார்வை மட்டும். ஆமா, உங்களுடைய பார்வையை எடுத்துக்கலாம். மனுஸ்மிருதிக்கு வந்துங்க காலத்துக்கு முந்தியது இல்லைங்கிறாரு. மனுஸ்மிருதி நான் படிக்கலாம்னு சொல்றேன். மனுஸ்மிருதி வந்து அது வந்து சமஸ்கிருதத்தில் வைக்கப்பட்டது. அதனுடைய நோக்கம் வேற மாதிரி இருக்கலாம். அதுக்கு நான் உள்ள போகல. அதில் வந்து மனுஸ்மிருதின்னு சொல்றது பூரா வந்து இப்போ நம்ம தீகா தோழர் வந்து அந்த புத்தகம் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தில் மனு என்ன சொன்னாங்க? மனு நீங்க சொன்ன மாதிரி மனு வந்து எப்படி தவறான அந்த பிராமணியத்தை வைத்து பிடிக்கிற மாதிரி அதை வேற எடுத்து போராடுறாங்க தீகா. அதனால வந்து மனுங்கிறது வந்து நம்மளுக்கு தப்பான மாதிரி உருவாக்கிட்டாங்க. வரைக்கும் காலகாலமா வந்து நம்மள மனுங்கிறது வந்து ஒரு தவறான மூலமா உருவாக்கிட்டாங்க. அதை தான் ஐயா கேட்கிறேன். இல்ல அது எனக்கு இது பகுதி இன்னொன்னு சொல்றேன். மனுநீதி சோழன் இருக்கிறேன். அந்த இடத்துல நீங்க ஏன் மனுங்கிறத அங்கேயே நீங்க பொருட்படுத்த மாட்டீங்க? நம்ம கிட்ட வாழ்ந்த ஒரு நம்ம தமிழ் எடுத்துக்காட்டுக்கு இருக்கிறாங்க. அதை பதிவு பண்றோம். அந்த பாவத்துக்கு பரிகாரம்ங்கிற தத்துவத்தை நம்ம விளக்க. அது எவ்வளவு சொன்னா மனுநீதி
சோழனே வந்து சொன்னால் நம்ம விளக்குறோம். எத்தனையோ பேர் குறளுக்கு தான் உரை சொல்லியிருக்காரு. ஆனா பரிமேலழகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலுக்கு உரை எழுதியிருக்கிறாரு. சரிங்களா? அதிகாரம் மொத்தமா மோசம் சொல்லல. இப்ப நான் சொல்ல பாத்தீங்களா, எந்த இடத்துலயுமே அவர் வந்து நீங்க கழட்டி வைக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லைங்க. எனக்கு உரிமை இருக்குங்கய்யா, உங்களுக்கு தான் உரிமை இருக்கு. ஆனா நாங்க இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் உரிமை இருக்கு. பரிமேலழகர் எப்ப போடணும் நான் தான் முடிவு செய்வேன், பரிமேலழகர் எப்ப கழட்டணும் நான் தான் முடிவு செய்வேன். அது வள்ளுவர் சொல்லி கொடுத்தாரு. ஆமா அதே சொல்றாருங்க. சரிங்களா? செம்பொருள் கழட்டுறது அறிவே செல்வ நல்லா இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பேசுறது நல்லதுதான். ஆரோக்கியமா இருக்கு. ஆரோக்கியமா பேசுங்க. ஐயா நல்லா விவாதங்க. இது இப்படிதான் இருக்கணும். அமர்வுனாலே இப்படிதான். ஆமா, தூங்க கூடாது. மிக சிறப்பான விவாதம். சரி, ரொம்ப நேரம்னால இவ்வளவு தூரம் பேசிக்க வேண்டியது இல்லைங்க. சரி. மனுஸ்மிருதி சொன்னார் இல்லைங்களா, ஐயா சொன்ன சரி. மனுஸ்மிருதிங்கிறது ஒரு நூல் கிடையாது. இக்காலத்துல அதை நூலா மாத்துறாங்க. முதல்ல சமஸ்கிருத ஸ்லோகங்கள் எதுவுமே எழுதக்கூடாதுங்கிறத முதல் விதி. அது எழுதக்கூடாது. காலத்தால் அது எழுதப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துச்சு, நூலா மாத்துனாங்க. அது மனசுல சொல்லி ஒருத்தர அப்படித்தான் பாஸ் ஆகணுங்கிறத முதல் விதி. அது எழுதக்கூடாது. அது எழுதுனாங்க. அது கேட்டவங்க மரப்பினும் ஓத்து குடலாகும். ஆமா, அது வந்து எழுதக்கூடாது. மனுஸ்மிருதி இருக்கிற அந்த இது முக்கியமான பாயிண்ட். அப்புறம் இது ஏன் நம்மளுக்கு வந்து நம்ம அதை வேண்டாங்கிற அப்படின்னு சொல்றோம்னா, நமக்கு அது வந்து வடநூலுங்கிறது யாருமே அதை தமிழ் நூல் ப்ரூவ் பண்ணல. தமிழ் நூலா இருக்கலாமோ, தமிழ் நூலா இருக்கலாமோ இருக்கக்கூடாதுன்னு அவர் கேட்டாரு. அந்த கேள்வி எனக்கும் உண்டு. இருக்கலாம், ஆனா அது ப்ரூஃப் கிடையாது இது வரைக்கும். ஆனா ப்ரூஃப் முழுக்க வடநூலா தான் இருக்கு. தமிழ் நூல் திருக்குறள் வந்து வடநூல் கிடையாது, தமிழ் நூல். ஒரு தமிழ் நூலுக்கு விளக்கம் சொல்லும் போது வடநூலை ஏன் அவருக்கு வந்து காட்டணும்? அப்ப அந்த கண்ணாடி நமக்கு தேவை அவசியம். அந்த நேரத்தில் வடநூலை வச்சு ஒரு தமிழ் நூலுக்கு விளக்கம் தேட வேண்டிய அளவுக்கு தமிழ் இல்லை. அதனால அந்த கண்ணாடி அந்த இடத்துல விளக்க வச்சு அப்பவும் அந்த கண்ணாடி போட மாட்டாங்க. நீங்க எப்படி இதே பொருள் சரி. சோழர்களே அப்படி போனா சோழ வரலாறுலாம் போகணும். சோழ வரலாறு வடக்கிருந்த வருது, அதெல்லாம் பேச இதே இதோட முடிப்போம். அது சோழ வரலாறுலாம் போகணும், வடக்கெல்லாம் போகணும், அதை விட்டுருலாம். நமக்கு சப்ஜெக்ட் தாண்டி போயிடும். வரலாறு போக வேண்டிய நான் நல்லா வரலாறு பேசுவேன். அதனால எனக்கு சோழ வரலாறு சூப்பரா சொல்லுவேங்க. அதனால நான் பேசுவோம். ஐயா இல்ல ஒள்ளும் வகையான் அரவணை, இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட பார்வை நான் சொல்லிருக்கேன். ஒள்ளும் வகை ஆள் அரவணை, இந்த இடத்துல ஆளாதான் இருக்கணும்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு பொருள் படிக்கும். ஆமா, ஒள்ளும் வகையான், வகையானுங்கும் போது நமக்கு பொருள் பிடிக்க முடிய மாட்டேங்குது. ஒள்ளும் வகையான் அப்படிங்கும் போது அந்த ஆள் போட்டோம்னா கொஞ்சம் ஆள்னா எந்தல்ங்க, இந்த ஆள்தல். ஒள்ளும் வகை ஆள் அரவணை. ஒள்ளும் வகைன்னா கிடைக்கும் வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், எல்லா வாய்ப்புமே அறம் செய்யக்கூடிய மாதிரி அமையாது. நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அறத்தின்படி நம்ம செயல்படக்கூடிய மாதிரி அமையாது. எல்லா இடத்துலயும் நீங்க அறத்தை பின்பற்றிட முடியுமா? முடியாது. வாய்ப்பு அந்த மாதிரி அமையாது. அப்போ ஒள்ளும் வகையால் கிடைக்கும் வாய்ப்பெல்லாம் அரவினை ஆள், அரவினை ஆள். ஓவாதேங்கிறதுக்கு இடத்துல செய்யாதேன்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். சரி, நாம் வந்து எல்லா உரையாசிரியர்களும் இடைவிடாமல், நிறுத்தாமல், தவிராமல், ஒழியாமல் அப்படிதான் சொல்றாங்க. இதுல ஓவாதைங்கிறது நம்ம பொதுவா நம்ம வந்து அந்த கன்னடத்துல ஒரு மொழி உண்டு. அது வந்து ஓதல் அப்படின்னா ஓவருங்கிறத போறதுன்னு சொல்லுவாங்க. சரி, ஓவு அப்படி ஐயாவுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. சரி, ஓவு அப்படி ஓவுன்னா போறதுங்க. சரி, அதாவது ஒரு இசைந்து ஒரு விஷயத்துக்கு போறதுன்னா என்ன, ஒரு இசைந்து போறது, ஒத்து போதல், அந்த மாதிரி. ஓவாதே, செய்யாதே, செல்லும் வாயெல்லாம் செய்யறது. செல்லும் வாயெல்லாம்னா வாய்ப்பு, வாய்ங்கிறதுல வாய்ப்பு, வாய்ப்புங்கிற சொல்லோட மூலம் வந்து வாய் தான். சரி, செல்லும் வாய், கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் போய் செஞ்சுட்டு இருக்க வேண்டாம், போகாது. செல்லும் வாய் உள்ளது, செல்லாத வாய் உள்ளது. ஆமா, அறம் செய்ய முடியாத வாய் செல்லும். ஆமா, செல்லாத அறம் செய்ய முடியாத இடத்துல இருக்குங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் அமையும். அப்படி கிடைக்கும் போது அதாவது போகாதே, போகாதே, இசைந்து போகாதே, செல்லும் வாயெல்லாம் எதெல்லாம் நமக்கு கிடைக்குதோ அதுலலாம் போய் நீ செயல்பட்டு இருக்காத. ஒள்ளும் வகையான எவ்வளவு முடியுமோ அந்த இடத்துல மட்டும் அறம் செஞ்சுட்டு போ, மற்ற இடத்துல செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இது இன்னொரு பொருள் புரியுங்கய்யா, அது எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குங்க. உள்ளாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் அந்த பொருள் இல்லைங்க.
ஆமாங்க ஆமா. பொல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். அந்த குரல் எந்த குரல் போட்டு சொல்லுங்க. எனக்கு பாதி தான் வருது, பாதி தான். இருங்க இப்போ இதில் கொடுத்தா நீங்கள் ஆளுக்கு பொல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். ஒரு நிமிடம். அது நீங்கள் அந்த அலைவரிசையை தலைவர் தாமதமானால் தப்பு இல்லை. ஆமாம் ஒள்ளும் வகையான முடிஞ்சா வினை நன்று செய். வினை செயல் வகை. முடிஞ்சா வினை நல்லது செய். ஒல்லாக்கால் அப்படி முடியலன்னா ஒள்ளும் வகையான வினை நன்று ஒல்லாக்கால் செல்லும் பயனாக செய். இதுல என்னன்னா இதுல என்ன சொல்றாருன்னா செல்லும் பயனாக செய். இதுல வர்ற செல்லும் வேறங்க, செல்லுபடியாக சரி. எவ்வளவு முடியுமோ எவ்வளவு செல்லுபடியாகுமோ அந்த வாய்ப்பு கொஞ்சமாவது இருக்கும் இல்லைங்க. ஒரு எவ்வளவு தீவினைகளும் ஒரு நல்ல வினை செய்யற ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கும் இல்லைங்க, அதை செய் அப்படிங்கிறாரு இந்த குரல். சரிங்க, இந்த குரலுக்கு இவ்வளவு விளக்கம் வைப்போம். முன்னாடி மட்டும் அந்த என்னோட பார்வையா தான் இருக்கு. அப்புறம் இது பார்த்துக்குங்க, நீங்க யோசிச்சா தெரிய ரொம்ப நேரம் ஆகுது. இன்னொரு செய்தி சொல்லிடுறேன். செயல் வினை இது கேட்டுங்க. செயல்னா அது என்ன, நம்ம ஒரு கருவியின் துணை கொண்டு, கருவியில நாமளே ஒரு கருவி தான். ஒரு செயல் செய்யும் போதுங்க நாமளே ஒரு கருவியா மாறுவோம். கையில் ஒரு பொருள் எல்லாம் எடுக்க வேண்டியது விரல் பயன்படுத்தி செஞ்சாலே அது ஒரு கருவி பயன்படுத்தி நம்ம செய்யறாங்க. வினைங்கிறதுங்க இந்த கருவியை நீக்கிட்டு அந்த பாருங்க, அந்த வினை. அதாவது விளைவை ஏற்படுத்தும், விளைவை தனக்குள்ள கொண்டிருக்கிறது மட்டும்தான் வினைங்க. நீங்க செயல் செஞ்சுட்டு நீங்க முடிச்சிருக்கீங்க, அந்த விளைவு வந்து அந்த வினைக்குள்ளதான் இருக்குங்க. விளைவை ஏற்படுத்துவது வினை. சரிங்க. அப்படி ஒரு வினையை உருவாக்குவதற்கான கருவி அதை செய்வாங்க, அது செயல். சரி, இதையும் பாருங்கயா. செயல் என்பது செய்ய முடிந்த செயல். பாவலர் செயல் என்பது செய்ய முடிந்த செயல். வினை அறிவும் மனமும் தழுவியது. செய்ய முடிந்த செயல். வினை என்பது அறிவும் மனமும் தழுவியது. செயல் என்பது உடல் சார்ந்தது, வினை என்பது அறிவும் மனம் சார்ந்தது. இது ஏற்புடையதா இருக்குதுங்களா? செயல் என்பது உடல் சார்ந்தது. ஆமா, வினை வந்து பியூர்லி அது ஒரு கருத்துங்கய்யா. இல்ல, அது மனம். வினை திட்டம் என்பது ஒரு மனத்திட்டம். வினைங்கிறது மனத்தால. செயலுக்கு தான் வந்து பௌதிக பொருள்கள், நம்ம புலன்கள் காட்சியாகக்கூடிய விஷயங்கள் நம்ம செயல்ல மட்டும்தான் இருக்குங்க. அதுல ஒரு சவுண்டு வரும், ஒரு வெப்பம் வரும், அது கருவி இருக்கும். இது எல்லாமே இருந்துச்சுன்னா அது செயல். சரி. இது எதையுமே இல்லாத ஒரு இருக்குதுங்க இருக்குல்ல, அதுதான் வினை. அது வந்து அதுக்குள்ள அந்த வினைக்குள்ள ஊறி கிடக்கிறது விளைவு. சிறப்புங்கய்யா. இன்னும் எண்ணங்களுக்கும் செயலுக்கும் இடைப்பட்டது வினை. இது பொருத்தமான. அதாவது வினை என்பது மனமும் அறிவும் சம்பந்தப்பட்டது, செயல் என்பது உடல் சம்பந்தப்பட்டது. இது பாவலருடைய அதுக்கு சான்றாக அகச்சான்று வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம். மனது அதாவது சாந்தியம்மா மூலமா அந்த ஊங்கு வினை விளக்கம் தெரியுது. வினைக்கு செயலுக்குமே ஐயசாமியும் நம்ம அண்ணன் ஈசன்மூர்த்தி அண்ணன் சொல்லக்கூடிய மூலமா நமக்கு தெரியுது. சரி, இப்போ இந்த அளவில் மூன்றாவது திருக்குறளை நாம நிறைவு செஞ்சிடலாம். அடுத்த திருக்குறள் மிக மூல திருக்குறள். நான் வந்து அறம் அப்படிங்கிறதுக்கு திருக்குறள்ல நான் எங்கள் வீட்டில் திருக்குறள் மேடைன்னு ஒன்று அமைச்சேன். மேலே எனக்கு திருக்குறள் மேலே ரொம்ப காதல் பற்று. அதனால தான் இங்கே உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கு வள்ளுவர் வச்சிருக்காரு. அந்த திருக்குறள் மேடையில் எந்த திருக்குறள் வைக்கிறது? 1330 திருக்குறள் இருக்குது. அதில் எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுன்னு எனக்கு ஒரு 1.5 மாச குழப்பம். அதை எடுத்தா இது இடிக்குது, இதை எடுத்தா அது இடிக்குது. கடைசியில் ஐயாசாமி கிட்ட பேசிட்டு அதுக்கு தீர்வு எனக்கு கிடைச்சது. மனத்துக்கண் மாசில நாகல். இதுல இன்னும் வருது. நம்ம புத்தகம் வாங்கி போனோம் கொண்டு வரல, அதில் புரியாம கொண்டு வரல. அதில் வ.உ.சி. தான் மிகச்சிறந்த திருக்குறள் குறைங்க. இந்த திருக்குறள்ல வ.உ.சி.ல அதை நீங்க அனுப்பிச்சதே நான் நீங்களே படிங்க. ஆனால் மைக் கொடுங்க, இல்லாட்டி இதுலேயே வந்து நீங்களே உங்க குரல் படிங்களே படிங்க. அதுக்கு விளக்க நீங்க உள்வாங்க. தயவு செஞ்சு அசல்ட்ட கடந்து போயிடாதீங்க. மனத்துக்கண் மாசிலன் ஆகல் அறம்ங்க அத்தனை பேரும் சொல்றாங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. எல்லாருமே
மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அறம். அல்லாஹ் ஒரே சரி சொல்றாரு. ஆனா வஉசி மட்டும் மாத்திரார் ஆவது அறம்ங்கிறார். அது ஏன் சொன்னன்னு ஆணித்தரமா சொல்றாரு. அது விளக்கம் உச்சம்ங்க. கவனிங்க, படிங்க. பதப்பை சொல்றாரு. மனத்துக்கண் மாசு இளன் ஆவது அனைத்தும் அரண். உள்ளத்தின்கண் குற்றம் இல்லாதவனாய் செய்யப்படுவது அனைத்து வரமா. பிற ஆகுல நீர் அப்படிங்கிறது சொல்றாரு. மனத்துக்கண் குற்றமுள்ளவனாய் செய்யப்படுவத துன்பம் தருவன அப்படின்னு சொல்றாரு. இல்ல அதுக்கு ஒண்ணா அது என்னன்னா ஆதல் அறம். நானே வச்சுக்கிறேன், கொஞ்சம் முதுகு இப்படியே வச்சுக்கணும். ஆதல் அறம் அப்படிங்கிறதுக்கும் ஆவதரம் அப்படிங்கிறதுக்கும் வஉசி கொடுக்குற விளக்கம் வேற லெவலுங்க. அதாவதுங்க அன்றறிவாம் என்னாது அறம் செய்ய வீட்டினால் படாமை நன்றாற்றின் செயற்பாலது ஓரும் அரணே என்று கூறியுள்ளார். இதுக்கு முன்னால் இருக்கிறது அது மறைஞ்சிக்குது. சரி, பரவாயில்ல. உங்களுக்கு அன்றியும் மனத்துக்கண் மாசிலன் ஆதலே அறம் என்று கூறி எல்லா உரையாசிரியர் சொல்ற மாதிரி நான் சொன்னேன்னா அது எதை பொருள் குறிக்கும்னா, பற்றுள்ள முடையார் ஈகை முதலிய அறங்களை செய்யாது விடுதற்கு அக்கூற்றை ஒரு மேற்கோளாக எடுத்துக்காட்ட முற்படுவர். பொருள் பற்று இருக்கிறவ அறச்செய்யறதுக்கு ஈகை ஒரு அறம். அதாவது நான் மனத்துக்கண் மாசிலன் இருக்கிறேன், நான் இதுக்கு ஈகை செய்யோன்னு புரிஞ்சுட்டீங்களா? தண்டபாணி தேசிகர் அப்படின்னு திருக்குறள் உரை வளம் மதுரை பல்கலைக்கழகத்தில் எழுதியிருப்பார். அவர் ஒரு திருக்குறள்லாம் 10 பேர் என்ன சொல்றாங்க, அதுல சிறந்த டாப் உயர்ந்த உரை எது அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருக்குறளுக்கு வஉசி சொன்ன இந்த ஆவது அறம் அப்படிங்கிறத சொல்றாரு. இப்ப நம்ம புரிஞ்சுட்டீங்களா? ஆதல் அறம் அப்படின்னா நான் ஆயிட்டே இருக்கிறேன். ஆவது அறம் அப்படின்னா அடுத்தது பாருங்க, நன்று புரியாமைக்கு மேற்கோளாக எடுத்துக்காட்ட உதவும் ஒரு வகை மனோநிலையை அறம் என்று ஆசிரியர் கூறார். நான் மனசு சுத்தமாக நான் எதுக்கு ஈகை செய்யணும், நான் எதுக்கு பசித்தம் சோறு போடணும், நான் சொல்றது விளங்கிட்டீங்களா? குளிர் அடிக்குது அவனுக்கு எதுக்கு நான் கம்பளி கொடுக்கணும், நான் மனசு சுத்தமாக்குறேன். அப்படி ஒவ்வொருத்தரும் மனசு சுத்தமா இருந்தா ஈகை முதலிய அறங்களை செய்யாம விட்டுருவாங்க. அதனால ஆதல் அறம் அல்ல ஆவது அறம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகலான் மாசிலன் ஆதல் அனைத்தரம் என்பது ஏடு பெயர்த்து எழுதியோரால் அல்லது கால அளவில் சிதைந்து போய் பின்னர் ஊகித்து எழுதப்பட்டவற்றால் நேர்ந்த பிழை என கொள்க. ஆதல் அறம் ஆவது அறம் இது மிக முக்கியமானதுங்க. சரி, நீங்க மறுபடியும் தொடரலாம். இது மிக முக்கியமானது. சரி, இன்னைக்கு பஞ்சபூதம் கெட்டு கிடக்குது. பேராசை. ரைட். பஞ்சபூதம் கெட்டு கிடக்கிற காரணம் பேராசை. இது மனத்துக்கண் மாசுல நாம மனதின் மாசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் வாழ்ந்த காலத்துல மனதுல மாசு 20 விழுக்காடு இருந்துச்சு. எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், 20 விழுக்காடு இருந்துச்சுன்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில். இங்க 20 விழுக்காடு மாசு இருக்கும்போது நிலத்துல மாசு 20 விழுக்காடு தான் இருந்துச்சு, நீர்ல மாசு 20 விழுக்காடு தான் இருந்துச்சு, காற்றுல மாசு 20 விழுக்காடு தான் இருந்துச்சு. இப்போ நீரிலும் நிலத்திலும் காற்றிலும் எத்தனை விழுக்காடு மாசு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். என்ன காரணம்? அத்தனை விழுக்காடு இங்க மாசாகி இருக்கு. பிண்டத்துல மாசானதுனால இந்த பிண்டம் அண்டத்துக்கு செய்யுது. அப்போ மனத்துக்கண் மாசிலன் ஆதல். இங்க மனத்தினுடைய மாசினுடைய அளவு குறைய குறைய சுற்றுச்சூழல் 5 பூதங்களினுடைய மாசு குறையும். நீங்க 5 மாசு அங்க குறையணும்னா எங்க குறைக்கணும்? இங்க குறைக்கணுங்கிறத மூலம். நீங்க உலகத்தை காத்த சுத்தம் பண்றன்னு வர்றது முட்டாள்தனம். மனசை சுத்தம் பண்ண போனாத எல்லா மனசும் மாசு இல்லாத நிலையை அடைந்தால் மட்டுமே
அண்டம் மாசு இல்லாம இருக்கு, 5 பூதங்கள் மாசு இல்லாம இருக்கு. இந்த தத்துவத்தை நமக்கு காண்பித்தவர் பெருஞ்சித்திரனார். அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம் அப்படிங்கிற அந்த அருமையான கருத்தை நமக்கு விளக்கி சொன்னார். அதை அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்தது நம்ம போய்க்கலாம். அப்புறம் இன்னொன்று எடுத்துக்காட்டுக்கு அதுக்கு திருமந்திரத்திலிருந்து சொல்றாரு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச திருமந்திரத்தை, மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மற்றதும் செம்மையாமை. எல்லாமே இதுக்குள்ளதான் அடக்கம். நீ மூச்சை பிடிக்க வேண்டாம், காற்றை பிடிக்க வேண்டாம், வாசியை உயர்த்த வேண்டாம், வாயுவை நிறுத்த வேண்டாம், மந்திரம் சொல்ல வேண்டாம், மனசை செம்மையும் அந்த தத்துவத்துக்குள்ள வர்றாரு. அப்போ ஆகுலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாத சொல்ல இருக்கு. ஆகுலம்னு என்னங்க, எல்லாருமே வெற்று ஆரவாரம் சொல்றாங்க. பாவலர் இருந்து அதை பிரிச்சு காமிக்கிறார். ஆகு கூட்டல் உளம். உளம் என்றால் ஒளி, ஆகு என்றால் ஆகக்கூடிய ஒளி, ஆரவார ஒளி, வெற்று இறைச்சல் ஒளி. மற்ற எல்லாம் ஆரவாரம் சொன்னாங்க. ஆனா ஆகுலம் அப்படிங்கிறத உளம் அப்படின்னா ஒளின்னு சொன்ன ஒரே உரையாசிரியர் பாவலர் எது தெரிஞ்சுக்கிறாங்க. இதுல வேற யாராவது இருக்கிறாங்களா? பிறங்கிறது மற்றதில்ல, மனத்துல மாசா செய்யறது இல்லை. நீரானா நீராம எனக்கு சொல்ல தெரியல. இருங்க, ஐயா என்ன சொல்றாரு.